எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? நைட் டிஃபனா? என்ன சாப்பாடு என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பிறந்த நாள், திருமண நாள் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வீடியோ காமிக்கலாம். வரலட்சுமி கணவர் சுரேஷுக்கு நாளைக்கு பிறந்த நாள். வரலட்சுமி வரலட்சுமியோடைய கணவருக்கு நாளைக்கு பிறந்த நாள். அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா. உங்களுக்கு பல்லாண்டு 11 ஆண்டு வாழணும்னு அப்பாவும் அம்மாவும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வரக்கூடாது, தீர்க்காசை தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், கஷ்டங்கள்லாம் நீங்கிடணும், நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு வேண்டிக்கிறப்பா. சௌமியாங்கிற ஐடியிலேருந்து திவ்யா நிவேதா, அவங்க அப்பா வேதாசல மூர்த்தி, அவருக்கு நாளைக்கு பர்த்டே 24/7/25. திவ்யா நிவேதா நிவேதா அவங்க அப்பா வேதாசல மூர்த்தி. அவங்க அப்பாவுடைய பேர் வந்து வேதாச்சல மூர்த்தி. அவருக்கு நாளைக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு 11 ஆண்டு வாழணும்னு அப்பாவும் அம்மாவும் நான் வேண்டிக்கிறப்பா. நீங்க தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்கலியா, நோய் நொடி விபத்துக்கு பற்றி எதுவும் இல்லாம, கடன் கப்பி இல்லாம நல்லபடியா இருக்கணும்ப்பா. வாழ்க்கை உங்க குடும்பத்தோட நீங்க நல்லா இருக்கணும்ப்பா. ரித்திகாஜி நாளை பர்த்டே. நாளைக்கு ரித்திகாஜிக்கு நாளைக்கு பர்த்டேவா? அட்வான்ஸ் பர்த்டே, ஹாப்பி பர்த்டேப்பா ரித்திகாஜி. நல்லபடியா சீரும் சிறப்புமா வாழணும், தீர்க்க ஆயுசா இருக்கணும், நோய் நொடி மக்களுக்கு யாருக்கும் வரக்கூடாதுப்பா. அது இருந்தாலே போதும்பா. தீபா கணேசன் அனன்யா வாழ்த்துக்கள். தீபா கணேசன் அனன்யா வாழ்த்துக்கள்ப்பா. அனன்யா வாழ்த்துக்கள். சரவணன் பல்லாண்டு 11 ஆண்டு நீங்க வாழணும் மனசா. அறிவுப்பிரியா வாழ்க வளமுடன். அறிவுப்பிரியா கரெக்டாக சொன்னீங்க, கரெக்டாக சொன்னிச்சு. பிரியாணி மருமகம் செஞ்சிருப்பாங்க, கரெக்டாக சொன்னிச்சு. அதே மாதிரி சசிகலாவும் கரெக்டாக சொன்னிச்சு. பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வினோதினி கணவருக்கு வியாபாரம் நல்லபடியாக ஆகணும். வினோதினி கணவருக்கு வியாபாரம் நல்லபடியாக. நாளைக்கு அமாவாசை நாள், ஆடி அமாவாசை. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறப்பா. நீங்கள் எதுவும் பண்ணிக்காதீங்க. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, சுட சுட ஆவி பாருங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது, வச்சிடலாம். மதியானம் வச்ச ரசம்பா, மதியானம் வச்ச ரசம் இது இருந்தால் அப்பாவுக்கு பாருங்கள் முட்டை கிரேவி மதியானம் வச்சதான். இப்போ வந்து சப்பாத்தி சுட்டேன், எனக்கு மட்டும் 2 சப்பாத்தி சுட்டுருக்கேன்பா. சூடாக இருக்குது, அதனால் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அதுங்க மதியானம் மாலதேக்கா வீட்டிலேருந்து வந்து இது முட்டை கிரேவி கொடுத்துருக்காங்க, மட்டனு. அவ்வளோதான்ப்பா, டைம் முடிஞ்சு போச்சு. ஓகேங்க, பாய்ங்க, நாளைக்கு சந்திக்கிறேங்க.